பிரைஸ் அலார் கர்த்தர் நல்லவர். பிரைஸ் லார்ட். இந்த ஜெபமே ஜெயம் கூடுகைக்கு கூடி வந்திருக்கிறவங்க எல்லாத்தையும் நாங்கள் கர்த்தராகிய இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாள்லையும் இந்த இரவு நேரத்தில் இந்த ஜெப நேரத்துக்கு நம்ம கூடி வந்திருக்கிறோம். இந்த நாள் ஃபுல்லாக ஆண்டவரோட பிரசனத்தை நம்ம கண்டிப்பாக உணர்ந்திருப்போம்னு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு இந்த நாளில் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு தேவையான எல்லா பலனையும் கொடுத்தாரு. குடும்பத்தை நடத்தக்கூடிய பலனை கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தாரு. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். தொடர்ந்து ஜெபத்தை ஆண்டவரோட வார்த்தையோடு தொடங்குவோம். ஆண்டவர் நமக்கு கற்பித்த ஜெபத்தை நம்ம எல்லாரும் கூட சேர்ந்து செய்வோம். எடுத்துக்கோ, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தால் ஜெபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே, இந்த நாளிலையும் கர்த்தாவே எங்களை இந்த நாள் ஃபுல்லாக ஆண்டவரே உங்களுடைய பலத்தினால இடைக்கட்டினீங்க, அதுக்கு நமக்கு கோடி ஸ்தோத்திரம். உங்களுடைய ஞானத்தினால் நிரப்புனீங்க, அதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே எங்களுக்கு ஞானமாக இருந்தீங்க, அதுக்கு நமக்கு நன்றி. அப்பா பிதாவே, நம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக கொடுத்தீரே, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? கர்த்தாவே, எங்களுக்கு வேண்டிய சுகத்தை அருளாதிருப்பது எப்படி? எங்களுக்கு வேண்டிய செழிப்பை அருளாதிருப்பது எப்படி? எங்களுக்கு வேண்டிய சுகம் செழிப்பு எல்லாம் உம்மிடத்திலிருந்து வருகிறது கர்த்தாவே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி எங்களுடைய கண்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, எந்த மனுஷர்களை நோக்கி அல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி எங்களுடைய கண்களை எடுக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகவே முடியாது. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர், நீங்க எங்களோட அப்பாவா இருக்கிறீங்க. நாங்க உங்களுடைய செல்ல பிள்ளைகளா இருக்கிறோம். நாங்க ஒரு நாளும் குறைவுபட்டு போக முடியாது. என் தேவன் தம்முடைய விஷயத்திலும் எங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவாக்குறேன் என்ற வார்த்தைக்கு நமக்கு நன்றி. இந்த தேவையெல்லாம் உம்முடைய விஷயத்தின்படி சந்திருக்கிறீங்களே ஆண்டவரே, அதுக்கு நமக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுடைய பலவீனத்திலே உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்குகிறதே, அதுக்கு நமக்கு கோடி ஸ்தோத்திரம். பலப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக, தொடர்ந்து எங்களை இந்த ஜெப கூடுகையில் வழி நடத்துவீராக. தேவ ஆவியானவர் உங்களுடைய பிரசன்னத்தினால நடத்துவீராக. இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 கர்த்தர் ரொம்ப நல்லவர். இந்த நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்தார். ஆமென். நம்மை ஏந்தினார், சுமந்தார். நான் என் மனைவிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஆமென். குடும்பமா, கணவன் மனைவியா நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென். அதற்கு தான் நாங்கள் மீண்டும் மீண்டுமாய் சொல்லுகிறோம், ஒரு நாள் ஜெபத்தோட ஆரம்பிங்க. அந்த நாள் நடந்து கொண்டிருக்கும் போது கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, வேத வாசிங்க, இந்த வேதத்தை எடுத்து தியானிங்க. ஒரு வார்த்தை, காலையில் படித்த வார்த்தையோ இல்லை இரவு தூங்க போகும்போது கேட்ட வார்த்தையோ அப்படியே நம்முடைய மனதில் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், தியானித்து கொண்டே இருக்கணும். கடவுள் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துருப்பாரு, அந்த வாக்குத்தத்தை நினைச்சிட்டே இருக்கணும். சபையில் நமக்கு வாக்குத்தத்தங்களை நம்முடைய ஊழியர்கள் நமக்கு தருகிறார்கள், அது என்ன பண்ணணும், தியானிச்சுட்டே இருக்கணும். கர்த்தர் எங்கள் சபை கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை விடுவிப்பதற்காகவும் தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அப்போ இதை பார்த்து கொண்டு அன்பு விசுவாசிகளுக்கு சொல்றேன், இந்த வார்த்தைகள் நமக்குள்ள போய் கொண்டே இருக்கும்போது நம்முடைய ஆத்மா வாழ்கிறது. ஆமென். ஆத்மா என்ன? நம்முடைய மனது, நம்முடைய எண்ணங்கள் ஸ்திரப்படுகிறது. உலகத்துல பாருங்க, ரெண்டு விஷயம். ஒன்று வார்த்தையால் வருகிற விசுவாசம், இன்னொன்று வார்த்தையால் வருகிற பயம். வேத வார்த்தை நமக்கு விசுவாசம் தான் தரும். உலக ராஜ்யத்திலிருந்து, இருளின் ராஜ்யத்திலிருந்து வர வார்த்தைகள் நமக்கு பயத்தை தருகிறது. ஆனால் தெளிவாக சொல்லுகிறார், மீண்டும் நீங்கள் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா என்று கூப்பிடப்படுகிற அப்பா பிதாவேன்னு கூப்பிடப்படுகிற பிள்ளைகள் நீங்க. அப்பா பிதாவேன்னு நீங்க ஆண்டவரை கூப்பிட முடியும்னா நீங்க எந்த ராஜ்யத்துல இப்ப இருக்கிறீங்க? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல இருக்கிறீங்க, ஒளியின் ராஜ்யத்துல இருக்கிறீங்க, விசுவாச ராஜ்யத்துல இருக்கீங்க. இங்க இந்த வார்த்தைகள் தான் நம்முடைய மனதில் மேலோங்கி இருக்கணுமே ஒழிய மாறாக உலக ராஜ்யத்திலிருந்து வருகிற எண்ணங்கள் மேலோங்கி இருக்கக்கூடாது. உலக ராஜ்யத்துல உன்னால முடியும், கர்த்தருடைய பலப்படுத்துகிறார் யாரும் ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க.
ஆனால் தேவ ராஜ்யத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துறேன், உலகத்தில் இருக்கிறவர்கள் உனக்குள் இருக்கிறார் பெரியவர். தம்பி, இந்த நாள்ல உன்னால சாதிக்க முடியாததை கூட நாளை தினத்தில் உன்னால சாதிக்க முடியும், நிம்மதியாய் படுத்து தூங்குன்னு கர்த்தர் தான் அவருடைய வார்த்தையிலிருந்து உங்களை என்னை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவங்க உற்சாகப்படுத்துறது நம்ம ஜெபம் பண்ணுறது, ஜெபமே ஜெயம், கர்த்தரை ஏற்படுத்தின ஒரு அற்புதமான நிகழ்வு என்று நான் விசுவாசிக்கிறேன். இதில் நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடைபெறுகிறது. நம்ம சேர்ந்து ஜெபிக்கும் போது அங்கே காரியங்கள் நமக்கு சாதகமாய் நிறைவேறுகிறது. கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு இரவு தூங்கும் போது நீங்க தூங்கினாலும் உங்களுக்காகவும் எனக்காகவும் தூங்காதவராய் ஒருவர் கண் விழித்து நமக்காக அவர் இயங்கி கொண்டிருக்கிறார். ஆகவே அவரை உற்சாகப்படுத்துறேன். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நன்மைகளை தொடர்ந்து செய்யட்டும். இன்றையிலிருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து அதிகமாய் நாம் தியானிக்க போகிறோம். விசேஷமாய் உபாகமம் 28 முதல் 14 வசனங்களில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாய் பார்த்து அதுக்காக ஜெபம் பண்ணி அதையெல்லாம் நாம் விசுவாசத்தால் சுதந்திரிக்க போகிறோம். ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். விஷயம் தெரியாதவர்களும் வெளிப்பாடு இல்லாதவர்களும் விவரம் இல்லாதவர்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகள் ஆன பிறகும் வெளிப்பாடு இல்லாமல் இருப்பது ரொம்ப கஷ்டம். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். பாருங்க எவ்வளவு புத்தகத்தில் படிக்கிறோம். ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். கர்த்தர் வியாதி தர்றது கிடையாது, கர்த்தர் சுகமாகிறார்ன்ற அறிவு இல்லைன்னா கர்த்தரே வந்த வியாதி கர்த்தர் தான் கொடுத்தாருன்னு அதை ஏற்றுக்கொண்டே இறந்து போயிடுவாங்க. குறைவு அதே மாதிரி தான், கர்த்தர் தர்றது கிடையாது. கர்த்தர் தருகிறது பெருக்கம் மட்டும்தான். கர்த்தர் தருகிறது செழிப்பு மட்டும்தான். உங்க பணம் பெருகும், உங்க தங்க நகைகள் பெருகும், உங்களுடைய வெள்ளி உடைமைகள் பெருகும், உங்க சந்தோஷம் பெருகும், உங்க சமாதானம் பெருகும். ஏனென்றால் ஆண்டவர் சொல்றாரு, நன்மையும் கிருபையும் வாழ்நாள் முழுவதும் உன்னை தொடரும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனையை கூட்டார். ஏங்க இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் சொல்றாரு, அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி மனிதர்கள் வந்து மடியில கொட்டுவார்கள்னு போட்டிருக்கு. பாருங்க, அப்போ விவரம் தெரியாத ஆட்கள் தான் வந்து இதுக்கெல்லாம் விரோதமாய் பேசுகிறார்கள் ஒழிய, நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் விசுவாசத்திலே ஜாம்பவான்களாய், விசுவாசத்திலே சாம்பியன்ஸாக இருக்க வேண்டும். மகா பெரிய விதத்தில் விசுவாசிக்க வேண்டும் கடவுளுடைய வார்த்தையை. ஏனென்றால் ஆண்டவர் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்போ விசுவாசிக்கிறோம் என்ன பண்ணணும்? எபிரேயர் 11:6 போட்டிருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பவர், தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் அப்படின்னு நம்ம நம்பும் போதுதான் கர்த்தரை நம்ம பிரியப்படுத்துறோம். கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாகவே இருக்க முடியும். நீங்க ஒன்றும் வேணாங்க, எங்கிட்ட ஒண்ணுமே வேணாம் ஜீசஸ் சொல்றாங்க, நீங்க நல்ல பிள்ளை பேர் வாங்கிட முடியும் நினைக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்காதப்பா, நீ ரொம்ப நல்ல பிள்ளைப்பா அப்படின்னு, இந்த பிள்ளை நமக்கு செலவே வைக்க மாட்டேங்குது, ரொம்ப நல்ல பிள்ளை, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது, நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் உங்களை பற்றி சொல்லுவார் நினச்சிட்டு இருக்கீங்களா? கேட்கும் போதுதான், எதிர்பார்க்கும் போதுதான், விசுவாசிக்கும் போதுதான் பரலோகத்துல பெரிய சந்தோஷம் உண்டாகுது. என் பிள்ளை என்ன நம்பி கேட்கலாம் பாரு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு தகப்பன். அதுவும் நானும் என் மனைவியும் எங்கள் மக்களும் நாங்கள் எப்படி கேட்கிறோம்னா, ஆண்டவரே ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருபவரே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை தருகிறவரே, எங்கள் முற்பிதாக்கள் அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு உதவி செய்த தேவன், இன்றைக்கு இந்த கடைசி நாட்கள்ல வருகை வரைக்கும் நீர் எங்களை வெற்றிகரமாய் நடத்த நீர் வல்லவரா இருக்கிறீர். உலகத்துல வாழ்ற நாட்கள்ல செழிப்பு வேணுமே. ஒருத்தர் ரொம்ப ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாரு, இந்த ரோஸ்டிங் கிறிஸ்டியன் சேனல். நான் அந்த சகோதரன் பேர்லாம் எனக்கு தெரியல, அவர் ரொம்ப நான் நேசிக்கிறேன். வேர்த்து ஊத்துது அவருக்கு. நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே எனக்கு பெருக்கத்தை கொடுங்க, அவருக்கு நான் ஒரு ஏசி வாங்கி தர விரும்புகிறேன். ஏன் பாவம் வேர்த்துக்கிட்டே வீடியோ பண்ணுறாரு. நம்ம விசுவாசி அவருக்கு ஒரு ஏசி வாங்கி தரலாம். அப்போது பெருக்கத்தின் இருதயம் எப்படி இருக்குன்னா, தீமை செய்கிறவர்களுக்கு நல்ல செய்யணும்னு தோணுது. பாவம் இவருக்கு ஒரு ஏசி கொடுத்தோம்னா இவர் வந்து நல்லா என்ன பண்ணலாம், அவர் பண்ணுற வீடியோவை கூட நல்லா பண்ணலாமே
ஒருவேளை இந்த வேர்க்கிறதுனால விரக்தியில் ஏதாவது பண்ணுறாரா? ஒரு நல்ல ஒரு ஸ்டுடியோ செட்டப்பில் இருந்து கடவுளுடைய பிள்ளைங்க, நான் அவங்கள அப்படி தான் பார்க்குறேன். சகோதரர் பேர்லாம் எனக்கு தெரியல. நல்லா பாட்டு பாடுறீங்க, நல்லா பாட்டு பாடுறாரு அவர். என்னோட ரொம்ப நல்லா பாடுறாரு. ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருகின்ற தெய்வமே அப்படின்றாரு அவர். இயேசு நாமத்தினால கேட்கிறேன்னு மட்டும் சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கு கிடச்சிருக்கும், சொல்லுவார் நான் நம்புகிறேன். பாருங்கள், இது ஏதோ அவர் போட்ட வீடியோக்கு பதில் நினச்சிக்காதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, தீமை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்யணும். அப்போது கடவுளுடைய வார்த்தை உள்ள நிரம்பி இருக்கும்போது நான் சொல்கிறேன் பாருங்க, வாழ்நாள் முழுவதும் இப்படி தான் இருக்கும், இன்னும் நல்லவர்களாக இருக்கும். ஆவியின் கனி அன்பு. இந்த அன்பு எப்பேற்பட்டதுன்னா, அன்பு சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் ஏற்றுக்கொள்ளும். 1 Corinthians 13 படிக்கிறோம். ஆகவே தான் நமக்கு விரோதமாய் வருகிறவர்களை மன்னிக்கிறோம். இன்னும் அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு பார்க்குறோம். இன்னும் அவங்களுக்கு நல்ல பெட்டர் கேமராஸ் வாங்கி தரலாம், இன்னும் அவங்களுக்கு பெட்டராக ஸ்டுடியோஸ் அவங்களுக்கு செஞ்சு தரலாம், நல்ல செய்யணும். ஏன்னா வார்த்தையை பிரசங்கிக்கணும். இன்னொரு ஊழியக்காரர்களை பற்றி பிரசங்கம் பண்ணியோ இல்லை பேசியோ விமர்சனம் பண்ணியோ என்ன நன்மை உண்டாக போகுது? மாறாக நல்ல காரியங்கள், சுவிசேஷத்தை அறிவித்து கர்த்தர் சொன்ன நன்மைகளை பேசும்போது அங்கே அற்புதங்கள் நடக்குது. ஆமென். உபாகம் 28:1 படிக்கலாம். இதை படிப்பா. நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் விதிக்கிற கட்டளைகள் இதன்படி நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். சொல்றோம் பாருங்க, திரும்பியும் செழிப்பை மற்றவர்கள் எப்படி பேசுகிறார்கள், பொருளாதாரத்தை எப்படி மற்றவர்கள் டீல் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. மற்றவர்களோட எங்களை அசோசியேட் பண்ணாதீங்க. இந்த நல்ல காரியங்கள் நான் சிறு வயதில் சிறுவனாக இருந்தபோது போதகர், அன்பு போதகர், என் ஆவிக்குரிய தகப்பன் சாம்பி செல்லதுரை அவர்களால் இதெல்லாம் நாங்கள் சின்ன வயதில் கேள்விப்பட்டு வளர்ந்தது உண்மை. இன்றைக்கும் அவருடைய போதனைகளை கேட்கிறோம். நான் என் மனைவி கேட்கிறோம், அதிகமாய் அவருடைய போதனைகளை கேட்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தால் இட் வாஸ் an eye opener. எங்கள் கண்களை சிறந்த காரியங்கள். கர்த்தர் நல்லவர்ன்ற போதனை நீங்கள் எல்லாரும் கேட்கணும். பாஸ்டர் சாம்பி செல்லதுரை அன்பு பாஸ்டருடைய மெசேஜை நீங்கள் கேட்டு பாருங்க. அதெல்லாம் 15 வயது சிறுவனாக எனக்கு அந்த வார்த்தைகள் அப்படியே எனக்குள்ள வெளிச்சத்தை கொடுத்தது. நிச்சயமாய் கர்த்தர் என் வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். அதனால தான் என் பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லவர் நல்லவர் நல்லவர், நீ கர்த்தர் நல்லவர். நம்ம பாட்டில் எப்படி இருக்கு? நல்லவர் தான், ஆண்டவர் நல்லவர் தான் ஒரு உயர்த்துக்கிறோம். ஏனென்றால் நம்பிக்கை இல்லாத எவனுக்கும் கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது? நம்பிக்கையை தருகிறது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? இங்கே பார்ப்பா, நீ கவனமா இரு. ஏன்னா மற்றவர்கள் ஏதோ பாருங்க செழிப்பு எப்படி பேசுறாங்கன்னு தெரியல. ஆனால் நாங்கள் பேசுகிற செழிப்பு வேதத்தின் அடிப்படையிலான செழிப்பு. கர்த்தர் செழிப்பை விரும்புகிறாரு. அதற்கு அவர் சொல்லுகிறது, என் சத்தத்தை கேளு, என் பேச்சை கேளு, என் கட்டளைகளை கவனி, அதன்படி செய். நீ எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், என்ன வேணா பண்ணிக்கோ, கர்த்தரோட செழிப்பாக்குவார் நாங்கள் சொல்லலை. செழிப்பும் ஆடம்பரம் இது எல்லாமே சுயநலத்துக்காகவும் பேசுறேன். எதற்காக? ராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்காக, ராஜ்யத்தின் முன்னேற்றத்துக்காக. பாருங்க, இப்போ கிறிஸ்மஸ் வருது, நியூ இயர் வருது. மக்களுக்கு நன்மைகளை செய்ய வேண்டும், நல்ல ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எவ்வளோ பணம் தேவைப்படுது? அதனால அவர் சொல்றாரு, என் சத்தத்தை கேளு, என் வார்த்தைகளின்படி செய், உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் உன்னை மேன்மையாய் வைப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்க. எல்லா ஜனத்தை விட கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு செவி சாய்க்கிற, செவி கொடுக்கிற, கீழ்ப்படுகிற தன்னுடைய பிள்ளைகளை என்னதான் பண்ணுவார்? மேன்மையாக வைப்பார். எல்லா ஜாதியிலும் மேன்மையாக வைப்பார். இதை நம்புகிறவங்க சொல்லுங்க ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். உபாகமம் 28:1 விசுவாசிக்கிறேன். இந்த வாக்கு தத்தங்கள், இந்த வார்த்தைகள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய்
ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டை ஒதுக்கிட முடியாது. புதிய உடன்படிக்கையில பழைய ஏற்பாட்டின் ஆசீர்வாதங்கள் புதைந்து இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவை நாம் இரட்சகரை ஏற்றுக்கொள்ளும் போது புறஜாதிகளாகிய நாம், தமிழர்களாகிய நாம், இஸ்ரவேலர்கள், யூதர்கள் அல்லாதவர்களாகிய நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் வந்து சேருகிறது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை நீங்களாக்கி ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். நாலு நாள் உங்களுக்கு சொல்லுகிறேன், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீங்கள் மேன்மையாயிருப்பீர்கள். ஆசைப்படுங்க. ஏன்னா இது கர்த்தருடைய ஆசை. அதனாலதான் ஜெபிக்கிறோம், பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் உம்முடைய சித்தம், உங்க ஆசை நிறைவேறட்டும்னு என்ன அர்த்தம்னா, உபாகம் 28:1 என் வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரேன்னு அர்த்தம். அவங்க இரவு தூங்க போவதற்கு முன்பாக நிம்மதியா தூங்க போங்க. கர்த்தர் உங்களை பூமியின் எல்லா ஜனங்களிலும் மேன்மையாய் வைப்பாராக. உங்களை ஏமாற்றிருக்காங்களா, உங்களை அவமானப்படுத்திருக்காங்களா, மன்னிச்சிருங்க, கவலையே படாதீங்க. ஆனால் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையாய் உங்களுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க விரும்புகிறேன், உண்மையாய் கீழ்ப்படுகிறேன். கோபத்தை விடணும், இச்சைகளை விடணும், பொருளாசையை விடணும். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். ஏக்கர் கணக்கில் நிலங்களை தருகின்ற தெய்வமேனா அது பண ஆசையை தூண்டுகிற வார்த்தை கிடையாது. மாறாக நம்முடைய டிபெண்டன்சியை, நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் மேல என்ன பண்றோம், வைக்கிறோம். ஆண்டவரே நான் எங்க போவேன், நீர் தான் எனக்கு ஆதாரமா இருக்கிறீர். தாவீது சொல்றான், வானமும் பூமியும் படைத்த கர்த்தருக்கு நேராக என் கண்ணில் ஏறெடுக்கிறேன், என் கண்ணை தூக்கி உமக்கு நேரம் வைக்கிறேன். இந்த மனுஷன் இருந்து வருமா, அந்த மனுஷன் இருந்து வருமா, எந்த மனுஷனையும் பார்க்கறது இல்லை. எங்கள் உதவி கர்த்தரிடத்துல இருந்து வருகிறது. ஆகவே நான் சொல்றேன், உங்க உதவி கர்த்தரிடத்துல தான் வருகிறது. ஆகவே இரவு ஜெபம் பண்ணி தூங்கப்போம், உங்களுடைய உறக்கம் இன்பமா இருக்கட்டும். சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். சங்கீதம் இதாவே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நானும் சங்கீதம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். இருவர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் எந்த காரியம் பரலோகத்தில் தேவன் உண்டாகும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் அன்பு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், செழித்திருக்கட்டும். ஆண்டவரே உம்முடைய பெருக்கத்திற்கும், நீர் தருகிற செழிப்புக்கும், நீர் தருகிற முன்னேற்றத்துக்கும், நீர் தருகிற விருத்திக்கும் விரோதமாய் எழும்புகிற பிசாசுடைய எண்ணங்கள், பிசாசுடைய சத்தங்கள், பிசாசுடைய ஆண்டவரே எண்ணங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு வீட்டிலையும் சுகத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க. வியாதியோடு போராடிட்டு இருந்தாங்கன்னா ஆண்டவரே நானும் சங்கீதம் சேர்ந்து விசுவாசிக்கிறோம். We come in an agreement, Lord. ஒருமனப்படுகிறோம். வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். Right now people be healed. இயேசுவின் நாமத்தில் சுகமாகுங்க. இயேசுவின் நாமத்தில் சுகமாகுங்க. இதை மருத்துவமனைகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற சுகமாவார்கள். சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். கணவன் மனைவியிடையே இருக்கிற பிரச்சனைகள், சந்தேகங்கள் எல்லாம் அகன்று போய் குடும்பங்களை கட்டுவீராக. கடன் பிரச்சனையில் இருக்கிற ஆண்டவரே உங்க மக்களை வெளியே கொண்டு வாங்க. நிம்மதியை தூங்க வைங்க. நல்ல உறக்கம் உண்டாகட்டும். காலை எழுந்து ஆண்டவரே மீண்டுமாய் காலை 6:30 மணிக்கு ஜெபமே ஜெயம் ஆண்டவரே பிரேயர்ல கலந்து கொள்ளுகிற கிருபை எங்களை எல்லாருக்கும் கொடுங்க. தயவு பெருகட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம், மக்களை ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிக்கும் நம் அனைவரோடும் இன்றைக்கு இருப்பதாக. நல்லா தூங்குங்க மக்களே, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிறார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீங்கள் மேன்மையாய் தான் இருப்பீர்கள். குட் நைட். God bless you. Stay blessed.